கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, இதுல அவரு இயேசு கிறிஸ்துவ குறித்து முன் சொல்லியதாங்க, புரியுதில்லை? இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி தான் அவன் என்ன சொல்லான்னா, இயேசு குறித்து சொல்லும் போது அவனை மாதிரி சொல்ல, ஆனால் அது அவனே இல்லை, இயேசு கிறிஸ்துவ குறித்தாங்க அவன் முன்ன சொல்லி, புரியுதில்லை? அப்போ கர்த்தராய் இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார்னு போட்டிருக்கு. அப்ப இதுல சிறுமைப்பட்டவர்கள் யாரு சுவிசேஷம் அறிவிக்கிறது? பொதுவா எல்லாருக்கும் அறிவிக்கன்னு சொன்னா ஒரு இதா இருக்கு. சிறுமைப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா யாருன்னாங்க உள்ள ஒரு மேட்ரு. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லுவாரு, வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நமக்கு நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவான்னு சொல்லி. நம்ம மாமிசத்துல உயர்ச்சியில இருக்கிறவங்க இப்ப இதுல பெருமை, மதிகேடு, இவைகள்னால கண்களை நிச்ச வாழ்க்கைகள் இப்படி இருக்கவங்க உங்களுக்கு சுவிசேஷம் அவங்களுக்குள்ள வராதுன்னாங்க ஆண்டவர் சொல்லியாரு, புரியுது? இது யாருக்கு? சிறுமைப்பட்டவர்களுக்குன்னா. இப்ப பாருங்க, தாவீதுக்கு நெருக்கம் வரும். இப்ப ஒரு இடத்துல அவரு சொல்லுவாரு, சாக்கு போக்கு சொல்லுகிறவனுக்கு இல்லாம எனக்கு வீடு நிரம்பும்படி அழைக்கப்பட்ட வராதனால ஒருத்தன் வயலை கொண்டேன்னு சொல்லுவான், பெண்ணை கொண்டேன்னு சொல்லுவான், ஏர்மாடை கொண்டேன்னு சொல்லுவான். அவனுக்கு ஒரு ரீசன் இருக்குது, இயேசுட்ட வர முடியாததுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் உலகத்துல பெரிய அதிகாரி, அதனால எனக்கு அங்க இருக்கணும், நான் இப்படி பேச முடியாது, அரசியல்ல இருக்கனால எல்லா மதத்துக்கும் ஒன்று போலதான் போக முடியும். இப்படிப்பட்டவர்கள் தங்களை பிரித்து கொண்டு அகன்று நின்றவர்களுக்கு சுவிசேஷம் இல்லை. அது நம்ம நடைமுறை லைஃப்லயும் பாக்கியம். சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. நம்ம சும்மா அவங்கள ஒரு சர்ச்சில் ஒரு மதத்துக்குள்ள அடைச்சி போட்டிருக்கோம். அல்லாம அவங்க லைஃப் இப்ப அரசியல்ல கிறிஸ்தவர்கள் இருக்காவ, அவங்களுக்கு எல்லாரையும் பொதுவாக தான் பேச முடியும். அமைச்சராக இருக்கு, மற்ற கோயிலும் போய் வழிபாடெல்லாம் செய்வாங்க, ஓட்டுக்கு வேண்டி செய்யணும், இல்லாட்டி அவையில தலைமை அவர்களை மாற்றி போடும், ஒருதலை பட்சமா செயல்பட முடியாது. அப்போ இப்ப இவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லியது ஒரு மனுஷனுக்கே தெரியும், இவனுக்கு இது எடுபடாது. அப்ப தேவன் அவர்களுக்கு அருளுகிறது இல்லை. அதனாலதான் அவரு சுவிசேஷம் சொல்லும் போது பிரித்து சொல்லுவார், உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவர்களுக்கு ஓமையாக சொல்லும்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுவார். அப்ப அங்கே தேவன் பிரிக்கிறார், சுவிசேஷம் பிரிக்கப்படுகிறதாங்க. பொதுவாகவே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது நம்மளை பிரிக்க வேண்டிதான் அறிவிக்கப்படுது. அவர் சொல்றாரு, ஒரு வீட்டிற்குள்ள சுவிசேஷத்தை போடுகிறார். அதுனா அவர் போடுகிற சுவிசேஷம் வெறும் வார்த்தை இல்லை, அக்னியான சுவிசேஷம், பிரித்தெடுக்கிற சுவிசேஷமாங்க. அக்னியை போட வந்தேன், அது வீட்டில் உள்ள உங்களை எல்லாம் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரித்து விடுகிறது. நன்மையை விரும்புகிறவனையும் தீமையை விரும்புகிறவனையும் பிரிக்குது, நீதியை விரும்புகிறவனே அநீதியை விரும்புகிறவனே பிரிக்குது அப்படின்னு. அப்போ சுவிசேஷம் 4 பேர் ஒரு கூட்டமா இருக்கிற ஜனங்களை பிரிக்குது, புரியுதில்லை? அதுல நீதியை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு. அப்ப இங்க சிறுமைப்பட்டவன் சொன்னா இந்த சாக்கு போக்கு சொல்லாம, இப்ப தாவீது என்ன பண்ணுவான்னா ஒவ்வொரு தினம் பிரிஞ்சு போயிடும். அப்போ கிடைக்க அந்த ஊதாரியும் அவனை கிடைப்பான் இல்ல, அவனை அவன் கூட்டிட்டு போய் யுத்தம் பண்ணுவான். அதே மாதிரி இந்த ராஜா விருந்து ஆயத்தம் பண்ணவன் சொல்லுவான், சரி அழைக்கப்பட்டவன் அபாத்திரனா போயிட்டான், நீங்க வழி தெருவிலே அங்கே எங்கேயும் கிடைக்கும், வேலை வெட்டி இல்லாம சும்மா கிடைக்கும், எல்லாம் வந்து சாப்பிட்டு போக கூப்பிடுங்க. அதனாலதான் கர்த்தர்ன்னு சொல்லுவார், உங்களுக்கு முன்னே வேசிகளும் கல்வரும் பரலோக ராஜ்யத்துக்கு வந்துருவார்கள். ஏன்னா அவர்களுக்கு மேல ஒரு பாவம் இருக்கிறதுனால, அவர்கள் அந்த பாவத்து நிமித்தம் வாழ்க்கையில சிறுமை உண்டாகி அது அவர்களை ஒன்னில் அழிக்கும், இல்லாட்டி வாழ்ல கொண்டு வரும். அதாங்க பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டு, அதனால கிருபை பெருகும்படி பாவத்துல நிலை நிற்கலாமா, அப்படி நிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்போ பாவத்தினால வருகிற சிறுமை, இந்த சிறுமை நம்மளை அழிக்கவும் செய்யும், தேவனை நோக்கி பார்க்கவும் செய்யும். அப்ப இந்த சுவிசேஷம் நொறுங்குண்ட இருதயம் உடையவனுக்கு அதை சரியாகனாங்க அவர் சொல்லியார். இப்ப ஒரு சுவிசேஷத்தை நம்ம சொல்லியோம், ஐயோ அப்போ இப்படி எல்லாம் இருக்கு, நான் எவ்வளவு ஒரு பெரிய பாவி அப்படின்னு அதை ஒத்துக்கொண்டு தன் பாவத்தை மறைக்காம அதை ஒத்துக்கொண்டு அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்காக சுவிசேஷம் என்ன செய்யுது? கிரியை செய்யுது. அதை அங்க ஆண்டவர் அங்கு சொல்ல இருக்கணும். சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப தன்னை தாழ்த்துகிறவனுக்கு அல்லது பிரச்சனைகளுக்கு பரிகாரமாய் தேவனை தேடுகிறவனுக்கு. இப்ப நமக்கு பிரச்சனை எல்லாருக்கும் வரும், நம்ம பாவம் செய்தாலும் முன்னோர் செய்ததனோட வரும், நெருக்கம் வரும், வியாதிகள் வரும். இதுக்கு பரிகாரத்தை நம்ம எங்க தேடியோம் அதுதான் முக்கியம்.
அதை நம்ம மாம்சத்தின்படி உலகத்தின்படி தேடணும்னா நம்ம அங்க நீக்குதான் போ. ஒரு மந்திரவாதியோ அல்லது வேற ஒரு இப்ப நிறைய பேர் அவர்களுக்கு ஒரு இதுக்கு தான் வாழ பிறகு கொல்லி அளவிலே இருக்காது. தனக்கு ஒரு பொருளை எடுக்கணும்னு சொன்னா என்ன செய்வாங்க, அந்த நபருக்குரிய ஆட்களை இப்ப பாருங்க, இன்னொரு மனைவியை கூட என்ன செய்யாது, அபகரிக்காக அவதூறான காரியங்களை பரப்பியது அல்லது பிரிக்கியது, அல்லது இப்ப நம்ம பார்க்கும் பேப்பர்கள் எல்லாம் பார்க்க எவ்வளவு தவறுகள் நடக்குது, கொலை நடக்குது. அதனால அப்போ தங்கள் அடைய வேண்டியதை குறுக்கு வழியில தேடி போயிருக்கான். நிறைய இதுல நம்ம இங்க பரிகாரம் தேடுகிறவன் இயேசுனிடத்துல தேடியான்னா அவனுக்கு அங்கும் தேவன் என்ன செய்யறான், அந்த சுவிசேஷம் கிரியை செய்தன. நோயாளிக்கு மருந்து கிரியை செய்தில்ல, இதே மாதிரி தேவன் யாருக்கு அறிவை போதிக்கிறார், உபதேசத்தை போதிக்கிறார்னா பால் மறந்தவர்கள், மறக்கடிக்க உலகம் கைவிட்டவர்கள் அல்லது இவர்கள் ஒரு அறிவினால உலகத்தை கைவிட்டுட்டு வந்தவர்கள். ஏதோ ஒண்ணு நடக்கணும், ஒண்ணு உலகம் நம்மளை தள்ளணும், இல்லாட்டி நாம நம்ம அறிவினால உலகத்தை தள்ளிட்டு வரணும். ரெண்டு பேருக்கு மேலே இது செயல்படணும்னு சொல்லியிருக்கு. அப்ப வேறற்றவர்கள், பட்டவர்கள் அப்படின்னா விடுபட்ட உலகத்திலிருந்து தள்ளப்பட்டவர்களுக்கு இது யூஸ் ஆகணும்னு சொல்லியிருக்கு. படிங்க. அப்ப சுவிசேஷம் சிறுமைப்பட்டவர்களுக்குன்னு. அப்ப சிறுமைப்பட்டவர் யாருன்னு பார்த்தா எல்லாம் இருந்தும் தன்னை தாழ்த்துகிறவனும் சிறுமைப்பட்டவன், தன்னுடைய பிரச்சனைக்கு தேவனிடத்துல பரிகாரத்தை தேடுகிறவன். ஏன்னா இதெல்லாமே அவரை வந்தடையக்கு நமக்கு ஒரு சான்ஸ் ஆகும், கிருபை, வாய்ப்பு. நோய் வந்தனால ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், அது நமக்கு ஒரு துவக்கமா இருந்தது. அப்போ நமக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறதற்கு அவர் அதை அனுமதித்தார். சரிதானே? அப்ப சில காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார்னா அது அவரோட இணையக்கும் ஒரு வாய்ப்பை நம்ம அதை பயன்படுத்தணும். அதாங்க பாவம் பெருகிட்டு அது அழிவை கொண்டு வருது, அந்த இடத்துல கிருபையும் வந்து நிற்கிறது நம்ம புரியணும். இனி தேவனுடைய கிருபை நம்ம முன்ன வரும்போது நம்மளை அழிக்க பிசாசனுடைய சிற்றின்பங்களும் வந்து பேக்கில் நிற்கும். நம்ம இந்த கிருபையை பற்றாம இருந்தா அதை பிடிச்சு இழுத்துட்டு போயிடும். நம்ம யூதாசை பாருங்க, பணம் ஆசை அவனை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு. முன்ன கிருபை வாழ்வும் வழியும் நித்திய ஜீவனமா இருக்கிறவரு கூட அங்க நடக்க. ஆனா பின்னாடியே அவனும் பின்னாடி வந்துட்டே தான் இருக்காங்க, ஸ்பிரிச்சுவல்ல வாராங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன. அப்ப பாருங்க, நம்மை தாழ்த்தினால் தேவனுடைய கிருபை நமக்குள்ள வருது, அல்லது நம்முடைய சிறுமையில் அல்லது நம்முடைய பிரச்சனைக்கு பரிகாரத்துக்கு தேவனை தேடினால் வரும். அதை தான் அங்க சொல்லியிருக்கோம். நான் படிக்க இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் பாருங்க. அவர் சொல்லுவாரு, ஐஸ்வர்யனை பத்தி சொல்லுவாரு, அவனை என்ன செய்ய முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேர திருப்ப முடியாது. ஏன்னா அதுக்கு மேல அவன் நம்பிக்கையா இருக்கும்போது அவனுக்கு மேல செயல்படுகிற ஆவி வேற, இன்னொரு உலகம் இருக்குது, ஆவியின் உலகம். அதெல்லாம் அந்த கேட்டகரியில போறதெல்லாம் அவனுக்கு அங்க சொந்தம், அதை நம்பி வாழ்கிறது. ஏன்னா அவன் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கேட்கான், உலகத்தின் மகிமை உமக்கு தாரம் என்ன பணிந்து கொள்ளும் என்று. எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கறதுக்கு தேவனிடத்திலிருந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லி அந்த பர்மிஷனை வாங்கியிருக்கேன்னு சொல்லி. இயேசு வந்து குமாரனா இல்ல நிக்காரு, மனுஷனா இல்ல நிக்காரு. அப்ப அவன் சொல்ல, தேவனிடத்திலிருந்து அந்த கட்டளையை பெற்று இருக்கிறேன், உலகமும் அதன் மகிமை யாருக்கு கொடுக்கணும்னு நான் தீர்மானிப்பேன், நீர் வணங்கினா தருவேன்னு சொல்லி. அப்போ அந்த இதன்படி இவன் ஒரு ஊடகமாகும் பிசாசு, இந்த ஐஸ்வர்யம் சொல்லுகிறது, அதிகாரம், ஆளுகைகள் சொல்லுகிறது. இதன் மேல் ஒருவன் பிரியப்பட்டான்னா அவனுக்குள்ள அவனுக்கு இதுல நம்ம இருக்கிறோம் அங்க அர்த்தம். அப்ப அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சுவிசேஷம் அவங்களுக்கு எடுபடாது. தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு கசப்பா இருக்கும், விடுதல் வெறுத்தல் சொல்லுகிறது பைத்தியமா இருக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு, சிலுவை பற்றிய உபதேசம் அப்படிப்பட்டவர்களுக்கு அது பைத்தியமா இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப ஐஸ்வர்யம் தப்பு இல்லை, ஆனா அதுக்குள்ள இருக்க ஆவிக்கு நம்ம இடம் கொடுத்து ஐஸ்வர்யம், இப்ப நம்ம தேவையில்லாத ஐஸ்வர்யத்தை நம்ம பிரித்து கொடுக்கவோ அல்லது அதை விட்டு விடுவதோ தேவன் விரும்பினா நம்ம செய்யக்குள்ள ரெடியில இருக்கணும். யோபு அப்படிதான் இருந்தான், புரியுது இல்ல, அவன் ஐஸ்வர்யவனா இருந்தான்னு முன்பாகத்துல படிக்கும். சோதிக்கப்பட்ட பிறகு பார்த்தா அவன் அதை விட தேவனை அன்பு கூர்ந்தான்னு படிக்கும். அதனாலதான் அப்போ அவரு அந்த ஐஸ்வர்யவான்னு சொன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆவியை பற்றி பேசுகிறார். அதுக்கு மேல பற்றுதலா இருக்க மனுஷன் என்ன செய்ய முடியாது, சுவிசேஷம் அவனுக்கு உதவாது. நம்ம என்ன பார்க்கல, வெறும் கட்டோலிக்கல நிறைய பேரிட்ட ஆண்டவரை பற்றி சொன்னா ஓரளவு ஏற்றுக்கொள்ளாங்க. ஆனா அவர்களுக்கு அந்த நடைமுறை சடங்குகள் சம்பிரதாயத்தினால கிடைச்ச ஒரு சிற்றின்பம் இருக்குல்ல, ஒரு அடிமைத்தனம், அது அவங்கள விட்டு பிரிய முடியாது. காரணம் 10 நாள் பண்டிகை கொண்டாடுவாங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஜோம் பண்ணான், சும்மா போய் இருந்துட்டு ஒரு அவங்களுக்கு சரீரம் நொறுக்கப்படாத அளவுல தான் அங்க என்ன செய்யும், ஆராதனை பண்ணும். அவையே அவர் இப்படி வச்சு ஒன்று பண்ணியது, தண்ணியை தெளிச்சியது,
எவ்விதத்துல அவர்கள் மனம் நோகாதபடிக்கு தான் அங்க பிரசங்கம் வரும். இனி நீங்க என்ன பாவம் செய்தாலும் பிரச்சனை இல்லை, மற்றவர்களிடத்துல கேளுங்க, அவங்க பரிந்து பேசி உங்களுக்கு வாய்ப்பை தருவாங்க, எங்க மரண நேரத்தில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு அர்த்தம் இங்க நீங்க எப்படியும் வாழ்ந்துடுங்க, அந்த மரணம் வரும்போது மற்றவங்களை என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்க, அவங்க அவங்கள வேண்டிக் கொள்வாங்கன்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கு, அவங்களுக்கு ஈஸியா இருக்கு, சடங்கு சம்பிரதாயம் வழி. அதனால சத்தியத்தை சொன்னாலும் அந்த சத்தியம் சரீரத்துல பலன் கொள்ளுக்கோ சரீரத்துல அபியாசப்படுத்துக்கோ அவங்க அதுக்கு இடம் தர மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கும் சுவிசேஷம் என்ன செய்யப்படுது, ஒரு யூஸ் இல்லாம போகுது. அதனாலதான் இங்க கர்த்தருடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினாராம். அபிஷேகம் பண்ணும்போது அது யாருக்கு பிரயோஜனமாகுதோ அவர்களிடத்துலதான் அவர் வருகிறார். அதாங்க அவர் அரண்மனைக்கு போகல. அவர் சொல்லும் போது மெல்லிய வஸ்திரம் தரித்த அரண்மனையில இருக்கிறார். யாரு நீங்க தேடுது, யோவானையா? அவன் தரித்திருக்கிறது ஒட்டகமயிறு, அவனை தேடுது. நீங்க மெல்லிய வஸ்திரம் தரித்தவனா அப்படி சொகுசா வாழுகிறவன் அங்க இருப்பான், இவன் வேற அப்படின்னு சொல்லியாரு. அதே மாதிரி அப்ப கிறிஸ்து அனுப்பப்பட்டார் முழு உலகத்திற்காகவும். ஆனா யாருக்கு பயன்பெற்றார்னு சொன்னா, யார் அவரிடத்துல வர முடிந்தது, யார் அவரால் பயன்பெற்றார்கள்னா இருதயம் நொறுங்குண்டவன், அவனுக்கு தான் இது பலன் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம இருதயங்களுக்குள்ள வீம்பான காரியங்கள், பிசாசு கிரியை செய்ய காரியம், பெருமை, மதிகேடு அல்லது நான் யாருன்னு உள்ளது, இந்த அகந்தை, இது எல்லாமே இருந்துன்னா நமக்கு மேல சுவிசேஷம் கிரியை செய்யாதுன்னாங்க அர்த்தம். இப்ப இருதயம் எப்ப நமக்கு நொறுங்குன்றதுன்னா வேதனை, சஞ்சலம், இழப்பு இதுல வரும். அது அது போனதுனால உள்ள வேதனை அங்க வரும். அது வேணும்னு உள்ளதுக்கு அங்க நம்ம இருந்தாலும் புரியாது. ஒரு குழந்தை அழுது என்னது அழுன்னு கேட்டா பசி எடுத்து அழுது அதுல ஒரு மேட்டர் இருக்குது. இருந்த 10 ரூபாய் களைஞ்சு போச்சுன்னு சொன்னா அப்ப அந்த ரூபாய்க்கு வேண்டிய அழுதுன்னாங்க அர்த்தம். அப்ப இங்க தேவன் சொல்லுகிற இருதயம் நொறுங்குண்டவர்கள்னா அது இந்த இழந்ததுனால, ஒரு தேவ சாயலை இழந்ததுனால, தான் ஒரு சாயலை இழந்து விட்டோம் என்று இன்னொருவர்னால அறிவிக்கப்படும் போது, நல்ல சோபங்களை இழந்ததுனால, நன்மை செய்ய முடியலன்னு உள்ளது, அல்லது சில அடிமைத்தனங்கள் தன்னை மேற்கொள்ளுகிறதுனால, பாவம் அடிமைப்படுத்தியதுனால, இதுகள்னால இருதயம் நொறுங்குண்டு ஆத்துமாவில வேதனை உண்டாகிறவர்களுக்கு சுவிசேஷம் யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கு. அதாங்க ஆத்துமா தேவனை அறியாமல் இருக்கிறது நல்லதல்ல, பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா கடினம் ஆகி போயிடும். அப்ப இருதயத்துல ஒரு தேவனை குறித்த நம்ம ஒரு காரியம் செய்துட்டு, ஐயோ இதை செய்துட்டோமே, இது பாவம் இல்லையான்னு சொல்லி மனஸ்தாபம் உண்டாகுதுன்னா அது ஒரு நல்ல இருதயம். நான் இந்த ஆளை இப்படி திட்டி போட்டனே, இப்படி பேசிட்டனே, உணர்ச்சி வசப்பட்டு, அப்ப நம்ம அந்த ஆள்கிட்ட திருப்பி போய் மன்னிப்படிக்கணும்னு சொன்னா அது நல்ல இருதயமாங்க, இன்னும் சாகல்ல ஆத்மா. சிலவும் பெரிய அட்டூழியத்தை செய்துட்டு இன்னும் வேதனை கொஞ்சம் கூட இருக்காது, உனக்கு கொஞ்சம் கூட பாதிக்கிறடா, இவ்வளவு பெரிய கொடூரத்தை செய்துட்டு இருக்கான்னு கேட்டா அதுலயும் நியாயம் பேசிட்டு இருக்கும். இவன் பண்டு அப்படி செய்தான், அதுக்கு தான் நான் இப்படி செய்தேன்னு சொல்லுவேன். அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் கிரியை செய்யாதுன்னாங்கன்னு சொல்லியாரு. அப்ப நம்ம எப்பவுமே நொறுங்குண்ட இருதயம்னு சொன்னா, ஒரு தேவனை அறிய அறிய நமக்குள்ள இருதயத்துல ஒரு இலகன் கடினப்படாத நாம எப்படி இருக்கணும்னு உள்ள ஒரு இதை புரிந்து கொள்கிறது சுவிசேஷம் உள்ள புகுறதுக்கு சரியா இருக்கும் நாங்க அவர் சொல்லியாரு. படிங்க அடுத்ததான். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் பாருங்க. இப்ப அவரு சொல்லியாரு, தேவன் இப்படி நொறுங்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் சிறைப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலை, பாவ சிறையிருப்பு உள்ள இருக்கணும், சரீரத்திலையும் சிறையிருப்புகள் இருக்கும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இனி கர்த்தருடைய அனுக்கிரக காலத்தை, அனுக்கிரக காலம்னா இது கிருபையின் காலத்தை நமக்கு பிரசித்திப்படுத்துகிறது, அதை ஏற்றுக்கொள்கிறது. இவ்வளவு நாள் தான் இருக்குது, உனக்கு இந்த வயசுக்குள்ளதான் இதெல்லாம் நடக்கணும், இதுக்குள்ளதான் நீ ஜெயம் பெற முடியும், அதனால இந்த காலங்களை பயன்படுத்திக்கோன்னு சொல்லி தேவனுடைய அனுக்கிரக காலமாக இந்த 20 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிறது. அதுக்கு பிறகு தள்ளுபடி ஆகம் மாதிரி அங்க உனக்கு லைஃப், இன்னொரு ஆளுக்கு தோல்ல தான் நீ இருக்கணும், வயிற்றுக்கே இந்த லைஃபுக்கே இன்னொரு ஆளை சார்ந்து இருக்கும்போது ஸ்பிரிச்சுவல் லைஃப் நீ மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுகிற அனுக்கிரக காலம், கிருபையின் காலத்தை ஏற்றுக்கொள்கிறவனுக்கும் இனி அவருடைய நீதி சரி கட்டுதலை ஏற்றுக்கொள்கிறவன், அப்படின்னா நியாயத்தீர்ப்பின் காலத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப பாருங்க, எல்லா சுவிசேஷத்துக்குள்ளேயும் இது ஒண்ணு இருக்கணும். இப்ப நான் சுவிசேஷத்தை சொல்லி 1000 பேருக்கு
அது எவனுக்குள்ள பலன் செய்யுமோ அவன் தான் பிரித்து எடுக்கப்படுவான். இப்ப நான் சொல்லி அங்க ஒரு கூட்டத்துல நின்று பேசி அதுல அது பிறந்த 5 வயசான குழந்தையும் இடிக்கிட்டு வந்திருப்பேன். ஒன்னு இன்னைக்கு கலையும் வீட்டுல சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு கார்ல என்ன போறேன் நானே யாரு வரேன்னு சொல்லிட்டு ஒரு சேரையும் போட்டு கலையும் பிடிச்சிருத்தீங்க. அப்ப இது இங்க நம்ம டாப்பா இயேசுவோட இணைக்கப்படுகிற காரியம். அவரும் அந்த கேட்கிற நபரும் ஒன்றாகியதெல்லாம் சுவிசேஷம். இப்ப அவனுக்குள் அவரும் அவனுக்குள் அவரும் அவருக்குள் அவனும் ரெண்டும் மாறி சேரணும். புரியுதில்லை? இது இவங்களுக்கு மேல பலன் செய்யாது, இந்த குழந்தையா இருக்கிறவர்களுக்கு மேல. அதாங்கன்னு சொல்ல இருக்கு. பவுல் சொல்லும் போது சுதந்திரவாளியானவன் சிறு பிள்ளையா இருந்தா தனக்கு வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கவனுக்கு அவனுக்கு பேச்சு கட்டிவன் அடிமையா இருக்க வேண்டியது வரும். அவன் சுதந்திரவாளின்னா விடுதலையோட இருக்கணும் நாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப அதுக்குரிய அனுக்கிரக காலம். இனி ஒண்ணு நீதியை சரி கட்டுகிறது. அப்ப ஒவ்வொரு சுவிசேஷத்திலையும் நமக்கு சுவிசேஷம் யாருக்கு பலன் ஆகுதுன்னா அதை அபியாசப்படுத்திய ஆளுகளுக்காக அது கிருபையா இருக்குது. அனுக்கிரக காலம் நம்மகிட்ட இருக்கு. இப்ப உங்களுக்கு அனுக்கிரக காலம்னு சொல்லியது உங்களை நீங்க தேவனுக்குள்ள சரிப்படுத்தி எடுக்கிறதுக்கு உங்க கையில இருக்க காலம். இப்ப நீங்க 40 வயசுனா 20 வருஷம் உங்க கையில இருக்கு. அப்ப நீங்க நினைக்கிறீங்கன்னா 20 வருஷத்துக்கு பிறகு அப்ப ரட்சிக்கப்பட முடியாது. அதுக்கு தொடர்ச்சி. நீங்க மரண பரியந்தம் தேவனுக்குள்ள இருக்கிறோம். நீங்க இதுவரைக்கும் 60 வயசு வரைக்கும் சுவிசேஷத்தை குறித்த ஒரு அறிவோ தெளிவோ அதில் வாழ்கிறதற்குரிய அந்த நடைமுறை வாழ்க்கைய வரலன்னா நீங்க 60 வயசு மேல இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் எப்படி உங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத சுவாபம், பழைய மனிதன், அடிமைத்தனம், நாம் விரும்பினாலும் விரும்பாததை செய்கிற உள்ளான மனிதன், அதே மாதிரி மன எண்ணங்கள், அடுத்த சரீரத்தில் ஆவியிலும் பிறக்கிறது, இதெல்லாம் எப்படி நீங்க சரி எடுத்து பண்ண முடியும்? அப்போ உங்களுக்கு அனுக்கிரக காலம் இல்லை. நீங்க கேட்கறது செவித்தினமா வந்துட்டு போயிட்டு இருக்கு. புரியுதில்லை? எப்போதும் கற்றலும் ஒருபோதும் அபியாசப்படுத்த முடியாத ஏன்னா காலம் இல்லை, சூழ்நிலை இல்லை, அதுக்குரிய பவர் இல்லை. புரியுதில்லை? அப்ப சுவிசேஷத்துல இதுவும் கடந்து வருது. அதே அவருக்கு சொல்லியாரு, அனுக்கிரக காலத்தை பிரசித்திப்படுத்துவார். நம்ம இதை சும்மா அப்படி கேட்டுட்டு போ. ஏசப்பா அப்படிப்பட்டவர்களை தான் வச்சிருந்தாரு. புரியுதில்லை? எல்லாருமே அவர்ல லைஃப இழந்த வாய்ப்புல இருந்த எல்லாம் லைஃப் வாழ்ந்து முடிச்ச கிழவனோட கூட்டிட்டு அவர் தெரியல. உங்களுக்கு புரியுதில்ல? அவங்கள்ட்ட போய் சுவிசேஷத்தை பேசல, சாவு கிடக்கிட்ட போய் பேசல. எல்லாம் இளம் வயதில் இருந்தவர்கள் அல்லது வாழ்ந்து கொண்டு இருந்தவர்கள் அல்லது தங்கள் வாழ்க்கை தங்கள் கையில வைத்திருந்தவர்கள்ட்ட பேசாரு. அந்த வாழ்க்கையை தான் இங்கோடு மாற்றம்னு சொல்லியாரு, மாம்சத்துக்கு ஏற்றபடி மாறாம. அப்ப சுவிசேஷங்கள்ல இது ஒண்ணு இருக்கும். இனி நீதியை சரி கட்டுதல். இதுக்கு நான் கீழ்ப்படியாம போனா, இந்த அறிவிக்கப்படுகிற சுவிசேஷத்தை கீழ்ப்படியாம போனா என்ன? கீழ்ப்படியாம போனா நீ நரகம் என்கிற ஒரு தெளிவானதை, நீதியை சரி கட்டுகிற நாள் உனக்கு காத்திருக்குதுன்னு உள்ளது சொல்லுகிறதும் சுவிசேஷம் தான். சுவிசேஷம் சொல்லுகிறது நமக்கு பரிகாரத்தையும் கொண்டு வர்றது, அதுதான் கிருபையும் கொண்டு வர்றது, அனுக்கிரக காலத்தை நமக்கு உணர்த்துகிறதும். அதே நேரம் நீதி. இதற்கெல்லாம் இவ்வளவுக்கெல்லாம் கேட்டும் கீழ்ப்படியலைன்னா எனக்கு என்ன சம்பவிக்கும்னு சொன்னா உனக்கு இப்படி சம்பவிக்கும்னு சொல்லுகிறது. எல்லாத்துக்குள்ளேயும் சுவிசேஷம் இருக்குது. ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னா இப்ப நீங்க இனி ஆண்டவரை பற்றி சொன்னாலும் அந்த அறிவிப்புக்கு உள்ள இதெல்லாம் இருக்கணும். புரியுதில்ல? ஒண்ணு அந்த ஆளுடைய அதை அபியாசப்படுத்த நம்ம யார்கிட்ட சொல்லுகிறோமோ ஒரு உங்களுக்கு தெரிகிற அறிவை நீங்க பங்கிடுதல், பங்கிட்டு கொடுத்தல். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் இதை பங்குடுவீங்க. சின்ன பிள்ளைகிட்ட ஆண்டவரை பற்றி சண்டே கிளாஸ் மாதிரி பைபிளை படி, அதுல உள்ள சின்ன சின்ன இது அந்த பிள்ளை எதை சாப்பிட முடியுமோ அதை பேசி அதோளுக்கு மெயினா அதோளுக்கு நல்ல குணத்தை வழக்குக்கு தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பொல்லாத குணங்கள் அவர்களுக்குள்ள வேறுன்ற அளவுக்கு ஒழுக்கங்களையும் பெரியவரை மதித்தலும் அதுதான் கற்புள்ள வாழ்க்கை வாழுகிறதுக்கு இப்படிதான் அதோட இதைப்படுத்த முடியும். இதை அப்ப நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது யாரிடத்துல இதை பேலன்ஸ் செய்ய இது பண்ண முடியும்னு உள்ள ஒரு அறிவு நமக்கு வேணும். புரியுது? அப்ப அந்த இதை நம்ம சொல்லும் போது வெறுமனே இயேசு மட்டும் பற்றி பேசிட்டு போக கூடாது. அந்த இது யாருக்குள்ள கிருபை செய்யும்னு உள்ளதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நீதி சரி கட்டுதல் இதெல்லாம் சேர்த்துதான் நம்ம சுவிசேஷம்னு சொல்லி அவங்களுக்கு முன்ன விளம்பணும். அதுதான் அவர்களை ஒரு ஆரோக்கியமான ஒரு விடுதலைக்குள்ள கொண்டு வரும். புரியுதில்லை? இப்ப நம்ம சபைகள்ல இது குறைவாங்க. சபைகள்லன்னா ஏதோ ஒண்ணு 4 வார்த்தையை சொல்லிட்டு விட்டுருவாங்க. இது ஒரு மனிதனை மாற்றுகிறதற்காக தேவன் அனுப்புறது. அதான் அந்த காலங்கள்ல ஏற்ற காலங்கள்ல ஏற்ற விதங்கள்ல அவர்களுக்கு இது உணர்வோடு கூட அது பரிமாறப்படணும் அப்படின்னு உள்ளது ஒன்றும் இருக்காது. அதனாலதான் அது ஏன் அப்படி இருக்காதுன்னா ஆண்டவர் சொல்லியாரு,
நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்லுவார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறான்னு சொல்லிடு. சம்பளத்துக்கு கூலிக்கு போராடுகிறான், ஆடுகளை விட்டுட்டு போயிடும். அவன் ஆடுகளை விட்டு கவலைப்பட மாட்டான், தன்னுடைய கூலிக்காக அதை மேய்க்கிறான்னு சொல்லிடு. அப்ப இந்த கூலிக்காக அவனுக்கு எண்டு மாதம் ஆனா 1 மாசம் ஆகும்போது எனக்கு இப்படி இருக்கும், அதை கொண்டு நான் இப்படி செலவு பண்ணுவேன், அதுக்கு எனக்கு சம்பளம் கிடைக்கும்னு சொல்லி அதற்காக ஊழியத்தை செய்வான் பத்தியா, கூலிக்காக. அவர்களுக்கு ஆடுகளை பற்றி கவலை இருக்காது. அவனுக்கு இந்த வாங்கினா இந்த காரை வாங்குவேன், அடுத்து பேங்க் பேலன்ஸ் அந்த பில்டிங்கை இடிச்சு கட்டுவேன். அப்போ அவர்கள் கூலிக்காக இந்த ஜனங்களை பயன்படுத்துகிறதுனால அவர்களுக்கு ஆடுகளை குறித்தது வராது. அதனால அவர்கள் ஆடுகள் சின்னதுலேருந்து பெரிய ஆள் வந்தாலும் பிரச்சனையே கிடையாது. அவங்க சின்ன பிள்ளை கையிலையும் காணிக்க இருந்தா போதுமே, மேட்ரு என்ன காணிக்க தானே செய்யுது. அப்ப அங்க வருமானத்திற்கான ஒரு எண்ணம் தான் இருக்கு, அதுக்கு எண்ணிக்கை தான் பெருக்கணுமே தவிர அந்த இளம் அல்லது அதை அபியாசப்படுத்திய கூட்டம் இருக்காது. அதாங்க ஏசப்பா ஒரு காலகட்டங்களில் பிரிச்சிருவார். எவன் அதை செயல்படுத்துவான், எவன் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுவான், எவன் அதை பிடித்து கொள்கிறதுக்காக போராடுகிறான், எவன் இது தரிக்க வருகிறான், அவனை அங்க அவர் பிரித்து எடுக்கிறார். அப்ப சுவிசேஷம் அப்படிப்பட்டவர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாமும் இன்னொருவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு அல்லது அதை வீணில் வழங்காதபடிக்கு தகுதியற்றன யாருக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும், எதை சாப்பிடணுமோ அந்த ஆளுக்கு அதை தான் முதல்ல கொடுக்கணும். முதல்ல பாலுன்னா பாலை தான் கொடுக்கணும். அதில் வளர்ந்த பிறகுதான் கட்டி ஆகாரங்களை கொடுக்கணும். முதல்ல மற்ற ஆகாரத்தை கொடுத்தா அது இதாகிரும். புரியுதில்லை. அதாங்க சபைகளுக்கு அதை வழிநடத்துறது தெரியல. இப்போ நம்ம சில சபைகள் எல்லாம் பார்த்தாச்சுன்னா எடுத்த உடனே போய் ஆவியை பெற்றுக்கொள், ஆவிக்காக காத்திரு. ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள ஆவியானவரை பற்றி ஒரு தெளிவு இருக்காது. நல்லா புரியணும். இனி தேவ ஆவியானவர் நம்ம இடத்துல வந்தா நம்ம மாம்சப்படி வாழ முடியாது, நாம் நமக்கே பிரியமா வாழ முடியாது. நம்மை பிரித்தெடுக்கிறதற்கும் அவருடைய மரணத்துக்குள் இணைக்கிறதுக்கும் அவருடைய உயிர்த்தெழுதல கொண்டு போறதுக்காக தேவ ஆவியானவர்னு இருக்குது. அப்படின்னு உள்ள ஒரு தேவ ஆவியானவரை குறித்த அல்லது தேவனுடைய ஆளுகை, ஆவியானவர்னா ஆளுகை செய்கிறதாங்க, நம்மை ஆளுகை செய்ய வருகிற தேவனுடைய ஆவியை குறித்த ஒரு தெளிவு இல்லாம சும்மா வந்து 4 நாளான உடனே ஞானசானம் எடுத்தியா, சரி எடுத்தாச்சு, இனி வந்து ஆவி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள காத்திரு, ஆவியை பெற்றுக்கொள்ள காத்திரு. அப்போ அதுல வெளிப்படையது ஒரு அந்நிய பாஷையை பேசணும், அப்ப நான் பூரணன் உள்ள மாதிரி அங்கே இருப்பாங்க. அதனாலதான் அப்படி பேசுகிறவங்களை எல்லாம் பார்த்தாச்சுன்னு சொன்னா அவங்கள சிலருக்கு கொள்ளலாம், சிலருக்கு வந்து இன்னும் தேவனை குறித்த அறிவே இல்லாம செயல்படையாது. இதனாலதான் நமக்கு என்ன செய்ய முடியுதுன்னா சத்தியங்கள், தேவனுடைய சத்தியங்கள் வெளியே வராம மறைக்கப்படுது. புரியுதில்லை. ஆனா இங்க அதனாலதான் தேவன் அதை பிரித்தெடுத்து பேசுகிறார். படிங்க இனி. கர்த்தருடைய அனுக்கிரகத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும். பாருங்க, இதெல்லாம் தேவன் தாராங்கன்னு சொல்லி இருக்கு. ஒடுங்கின ஆவி, இதுக்கு பதிலாக துதியின் ஆவி. புரியுதில்லை. தேவனை துதித்து ஸ்தோத்திரப்படுத்தி அவருக்குள்ள வாழ்கிற அந்த இது இல்லைன்னாலே மனம் ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு மேம்பட்ட அந்த உற்சாகம். புரியுதில்லை. இப்ப நல்ல வளர்வு போல மாதிரி உள்ளவன்கிட்ட அவனுக்கு எது இன்பம்னா அதான் இன்பம். தேவனை துதித்தலும் ஸ்தோத்திரிக்கிறதும் அவருடைய காரியங்களை செய்கிறதும் அவரில் மகிழ்ந்திருக்கிறதும் அவரில் ஒன்றாகி தான் இருக்கும். அப்ப அவனுக்குள்ள அவருடைய துதியின் பலி செலுத்துகிற ஆவிதான் இருக்கு. அப்ப இது எப்படின்னு சொன்னா இவனுக்குள்ளதான் சுவிசேஷம் கிரியை செய்யுது. அதாங்க பவுல் எழுதும்போது எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது, ஆனால் எல்லாருக்குள்ள அது பலன் கொள்ளவில்லையேன்னு சொல்லியிருக்கு. பலன் கொண்டிருந்தன்னா அவன் வருவான் இல்ல, எழும்புவான் இல்ல, துதி அவனுக்குள்ளே உண்டாகும், எழுச்சி அவனுக்குள்ளே உண்டாகும். இப்ப நம்மால என்ன சொல்லுன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னே சொல்லிட்டு இருக்கியா, இங்க தெற்க இருந்து என்ன செய்யுது, தமிழ்நாட்டில இருந்து எழுப்புதல் உண்டாகுது. எழுப்புதல் எப்படி உண்டாகும்? எழுப்புதல் அங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டு தான் இருக்கா, எழுப்புதல் உண்டாக போகுது, எழுப்புதல் உண்டாக போகுது, தேசம் எங்கும் கர்த்தரை அறிகிற ஒரு அறிவுரை இருக்கும் நிரம்பி. கடைசியில் அப்படி அது தேவனை அறிகிற அறிவுல நிரம்பி இருக்கிறதுன்னு எல்லாம் சொல்லுகிறது. நீங்க ஏசாயில எல்லாம் படிச்சா தெரியும். என்றைக்கு புலியும் மானும் ஒன்னா மேயுதோ அன்னைக்குதான் அது எங்க நடக்கும். புரியுதில்லை. 2 பேருக்குள்ளேயும் கர்த்தர் இருக்கும் போதாங்க. ஒரு ரவுடி இருக்கான், ஒருத்தர் சாப்பிட்டான ஆள் இருக்கான்.
ரெண்டு பேரும் ஒன்னிச்சு நடக்கணும்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் கிறிஸ்து இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? மாற்றங்கள் வரும், அன்பு வரும். அங்கதான் ஒன்னு தாக்குறது ஒன்றும் இருக்காது. அப்ப கர்த்தரை அறிகிற அறிவுன்னு சொல்லுகிறது மனிதர்கள் தேவனுக்குள்ள வருகிறதுனாலதான் அது சம்பவிக்குமே தவிர, நீங்கள் சுவிசேஷத்தை சொன்னோன்னு அப்ப இப்ப நம்ம மாவட்டத்துலதான் சுவிசேஷம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப உங்க ஊருக்குள்ள எல்லாருக்கும் தான் சுவிசேஷம் தெரியும். நீங்க எல்லாம் அடி வச்ச மாட்டீங்களா? ஒருத்தனுக்கு எடுக்க மாட்டீங்களா? நீங்க எல்லாம் கர்த்தருடைய அறிவை அறிந்து இப்ப அதை செயல்படுத்திட்டா இருக்குது. எங்க பாவம் இல்லையா, பிரச்சனை இல்லையா, ஒண்ணுமே இல்லையா? அப்ப எழுப்புதல்னு இவங்க சொல்லி அதனால கர்த்தருக்கு அறிவு வந்துடும். இந்தியா கர்த்தருக்கு சொந்தம் ஆயிரும். கர்த்தருக்கு சொந்தம்னு சொன்னா யூரோப் நாடுகள் இருக்க கோலங்களை பார்த்தா புரியுது இல்லை நமக்கு. இப்ப உக்ரைன் அவன் அடிச்சுட்டு கிடக்கும், ரஷ்யாக்காரன், இஸ்ரேல் அங்க அடி நடக்குது. அப்ப இது அல்ல மேட்ரு, புரியுது இல்லை? மேட்ருன்னு சொல்லியது நம்ம கர்த்தரை அறிகிற அறிவுன்னு சொன்னாலே அது வாழ்க்கையில வரணும்னு உள்ளது அங்க. அதனால எங்க அதை அவர் பிரிச்சு பேசியாரு, புரியுது இல்லை? இது யாருக்கு செயல்படும்? கர்த்தருடைய ஆவி அப்படின்னு படிங்க. அவர் என்னை அனுப்பினார். நீங்க உற்சாகமா கேட்கணும், ஏன்னா அப்பதான் வெளிப்பாடுகள் வரும். புரியுது? அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். பாருங்க, யாருக்குள்ள சுவிசேஷம் பலன் செய்கிறதோ, யாருக்குள்ள ஆண்டவருடைய இந்த இதெல்லாம் செயல்பாடுகள் பரிகாரம் எல்லாம் உண்டாகி அவனை இதாகுதோ அவனுக்குள்ள துதி வரும்னு சொல்லியிருக்கு. அவனுடைய காயங்கள் எல்லாம் கட்டப்படும்னு போட்டிருக்கு. அவனுக்குள்ள இருக்கிற சீல் பிதுக்கப்படும் போட்டிருக்கு. அவனுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம்னு சொன்னா இழப்புக்கு பதிலாக தேவச்சாயில இழந்தவனுக்கு இப்ப அது திருப்பி கிடைக்குது நாங்க சொல்லி துதி வருது. இன்னொன்னு அடுத்த கடைசியா படிச்சதை படிங்க. நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார். பாருங்க, அவன் சுவிசேஷம் ஒருத்தனுக்குள்ள போயிட்டுனா அவன் நீதியின் விருட்சமா இருக்கான். நீதியின் கனிகளை தருகிறான். விருட்சம்னா மரம், செடி இல்ல மரம். பெரிய மரங்களை அங்க படர்ந்து கனி கொடுத்துட்டு இருக்கு. அவன் நீதியின் கனிகளை கொடுக்கிற விருட்சமா இருப்பான் நாங்க போட்டிருக்கு. அவனிடத்துல கிறிஸ்துவ பார்க்கலாம் நாங்க போட்டிருக்கு. நீதி என்னன்னு கற்றுக்கொள்ளலாம் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட. இயேசு கிறிஸ்துவ இடத்துல அந்த நீதியின் கனி இருந்தது. அவர் முகதாட்சணியம் இல்லாம பேசுகிறவர் நாங்க அவரை குறித்து சொல்லுவார். நீதியை பேசுகிறவர், நியாயத்தை பேசுகிறவர், உண்மையை பேசுகிறவர், தம்முடைய தப்பு செய்தா கடிந்து கொள்கிறவர். அப்ப அவரு எந்த இடத்துலயுமே சில என்ன பாருங்க, அந்த ஐஸ்வர்யான ஒரு இடத்துல பாராட்டுவாரு. அதற்காக அவர் அவனிடத்துல அன்பு கூர்ந்தாருன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் விட சொல்லும் போதாங்க அவன் இது பண்ணோன்னா துக்கத்தோட போறதை பார்த்து இங்க சொல்லுவார். அப்ப அவரிடத்துல நீதியின் கனிகள், உண்மையை உண்மைன்னு சொல்லுறான். அதாங்க அவர் நமக்கு சொல்லி தருவார். நீங்க உண்மையை உண்மைன்னு சொல்லுங்க, நீதியை நீதின்னு சொல்லுங்க, அதுக்கு மேல வாரதெல்லாம் தீமையினால் உண்டாயிருக்கும்னு சொல்லிடுங்க. புரியுதில்லை? அப்ப இந்த சுவிசேஷம் நமக்குள்ள பலன் செய்துன்னு சொன்னா நம்மள அது நீதியின் கனியை கொடுக்கிற விருட்சமா மாற்றோம் போட்டிருக்கு. நம்ம இங்க வருஷங்களாக கேட்டுட்டே இருக்கு. இன்னும் நம்ம நீதியின் கனி கொடுக்கிற விருட்சமா மாறது, அநேகருடைய இருளை போக்குகிற வெளிச்சமா மாற, அநேகருக்கு நம்ம என்ன செய்யல, வெளிச்சமா உப்பா இருக்கல நாங்க வேதம் சொல்ல. அப்ப சுவிசேஷம் நமக்குள்ள இருந்தோம்னா அப்படியெல்லாம் இருக்கணும், மாற்றங்கள் வரணும். அது அங்க முன்னறிவிச்சு சொல்லியிருக்க. இயேசு வந்த போது ஏதோ மோசை கேட்டு அப்படி சொன்ன மாதிரி புக்கையும் பென்சிலையும் எடுங்க, நான் சொல்லியதெல்லாம் எழுதி வச்சுக்கிடுங்கன்னு அப்படி சொல்லு. அவருக்குள்ள இருந்து வெளிப்பட்டது உண்டாயின இயேசு கிறிஸ்துவின் மூலம். அதாங்க அழகா எழுதி இருக்கு. மோசையின் மூலம் கொடுக்கப்பட்டது, எழுதி வச்சிருந்ததை கொடுத்திருந்து, இதை வாசித்து சொல்லிடுறப்பான். அவனும் அதை வாசித்து சொல்லிட்டு பிறகு அதை எழுதி வச்சான். புரியுது? இதன்படி நடக்கும் பாக்கியம். அதனால ஆசீர்வாதத்தையும் சொன்னான், சாபத்தையும் சொன்னான், ரூலையும் சொன்னான், தண்டனையும் சொன்னான், நீதியும் சொன்னான், எல்லாம் சொன்னான். சொல்லிக்கிட்டு இதன்படி நடந்தேன்னா நீ பிழைப்பாய். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அது நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரனுக்கும் அடங்காதவனுக்கு அவனெல்லாம் அடக்கவும் அவனெல்லாம் திருத்தவும் தாய் தாப்பன் மாதிரி இது பண்ணியவனுக்கும் இல்லை. இப்ப நம்ம நாட்டில் பாக்குறோம், போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு? நல்லவர்களை பாதுகாக்கிறதுக்குன்னு வச்சிருக்கு. இதை திருப்பி தீயவர்களை ஒடுக்கிறதுக்குன்னு வைக்கலாம் இல்லை. அது யாருக்கு மேல அந்த ஆக்கினை வருதுன்னா தீயவர், நல்லவர்களை பாதுகாக்க தீயவர்களுக்கு தண்டனை வழங்குறாங்க, அது இருக்கும். அதே மாதிரி நியாயப்பிரமாணம் நீதிமான இல்ல, நீதி கெட்டு போறான் இல்ல, அவனை தண்டிக்க வச்சிருக்கு. ஆனா இது அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டான சுவிசேஷம் இது உண்டாயிரம் நாங்க போட்டிருக்கோங்க. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டாயிரம்.
வெளிப்பட்டன, கிரியையில வரணும். அப்ப சுவிசேஷம் சொல்லுறது கிரியை இல்லாத சுவிசேஷம் அது வேஸ்ட். அதே மாதிரி ஏற்ற இடத்துல விதைக்காத சுவிசேஷம் வேஸ்ட். புரியுது? இப்ப குழந்தைகிட்டனா அதுக்கேற்றது இருக்கு, அதுதான் அதுகிட்ட நம்ம சொல்ல முடியும். குழந்தைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? முதல்ல நம்ம சின்ன பிள்ளைகள மாதிரி யார் உண்மையான தெய்வம்னு உள்ளதை சொல்லிக் கொடுக்கணும். அந்த தெய்வம் இனி வளர வளர அந்த தெய்வத்துக்கு நீ இப்படி வாழ்ந்தாதான் பிடிக்கணும், நல்ல சுவாபங்களை சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல நம்மை சம்பந்தப்பட்டிருக்கிற ஜனங்களோட அன்பாக ஒழுக்கமாக வாழ கற்றுக் கொடுக்கணும். இந்த ஒழுக்கம் அன்புலையும் வாழ்ந்து அதுல வளரும் போதுதான் தேவனை நம்ம பற்றி பிடிக்க முடியும். இங்க கெட்டு போய் அங்க என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. அப்போ அதோளுக்கு அந்தந்த காலங்களில் உள்ளதை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். சுவிசேஷம் நாமும் ஆண்டவரை பற்றி சொல்லும் போது அது எங்க பலன் செய்யும், அதை எப்படி அதை பிரித்து அதை யாருக்கு கொடுக்கணும், வயது காரியங்கள் அதை எப்படி பிரயோஜனப்படும் எல்லாமே கொஞ்சம் டிராக்ட் கிடைச்சது. நடுவழியில நின்று வாரவனும் போறவனும் கொடுத்தேன், அவன் அதை வாங்கினாங்க, கொண்டு கடலை பொதியை கொண்டு போனாய் அப்படின்னு அங்கே முன்ன காலத்துல செய்வா. புரியுது? முன்ன காலத்துல இருந்தது அப்படின்னு சிலவங்க வாங்கிட்டு போவா, மேசைகளை கொண்டு வச்சிருக்கு. இப்ப நம்ம அப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட போறோம். எவன் அதுக்கு பாத்திரவானா இருப்பான், அதையும் செய்யணும், அதை செய்யக்கூடாதுன்னு இல்லை. நாங்க கூட ஒருக்கா கொடுக்க போகும்ப இல்லை ஒருத்தன் அதை வாங்கிட்டு அன்னை அவனா சொன்னான், நான் தற்கொலை பண்ணணும்னு இருந்தேன், இதை அவன் ஒரு கேஸு, இதை படிச்சிருந்து எனக்கு ஒரு மாற்றம் வந்ததுன்னு எல்லாம் சொன்னான். அவன் உண்மையை சொன்னானே எங்களை பெருமைப்படுத்த வேண்டி சொன்னானான்னு தெரியாது. ஆனால் மேட்ரு அப்படி சில ஒரு மனம் முறிந்து போறவனுக்கு நீ வாழ்வாயின்னு சொல்லி ஒரு கர்த்தர் உன்னை காப்பாருன்னு சொல்லி ஒரு பேட் அவனுக்கு கையில கிடைக்குமே, என்னடா நாம் அந்த டைமிங்ல இதுவும் வேற கிடைச்சது, அப்போ உண்மையா நடக்குமோன்னு நம்பிக்கைக்கு வரும். அப்படி காக்கப்படலாம். அப்போ சுவிசேஷம் எல்லாருக்கும் தேவைதான். நான் சொல்றது சுவிசேஷத்தினாலே நாம் தேவனோட இணைக்கப்படுகிறதுக்குன்னு நம்ம என்ன செய்யணும், சில முயற்சிகளை எடுக்கணும். அதற்குரிய நபர்களை யாருக்கு கொடுத்தா இதை சாப்பிடுவான், யார்கிட்ட கொடுத்தா இது செய்யலாம், இந்த அறிவு நமக்கு இருக்கணும். புரியுதுல? எல்லார்ட்டையும் எல்லாரையும் போய் பேச முடியாது இல்ல. பசியில வரண்ட போய் பரலோக ராஜ்யத்தை குறித்து முதல்ல பேச முடியாது இல்ல. பசிக்கு உணவை தான் பேசணும், பிரிச்சுதான் பேசணும். புரியுது? படிங்க. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடக்கிற பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள். இதெல்லாம் பாருங்க, நமக்கு புரிய கண்டு பூமியில செய்கிற மேட்ரு மாதிரி பேசியிருக்கு. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல். இயேசுல நிறைவேறும் போது அவர் இங்க வந்து பட்டணம் ஒன்றும் கட்டிட்டு நடக்குது. புரியுதுல? இதெல்லாமே நம்ம பாழாய் போன நமக்குள்ள இருந்த நல்ல சுவாபங்கள் அற்று போய் சமாதானம் இல்லாம சிறைப்பட்டு பாவத்துள்ள இப்படி இருக்கிறதை எடுத்து கட்டுதல், புதுப்பித்தல். நம்மள தேவனுடைய மாளிகையாய் எடுத்து கட்டப்படுகிறதுன்னு போட்டிருக்கு. அப்போ நீங்க நீதியின் விருட்சம் உள்ள கனியா இருந்தா, சுவிசேஷத்தை தேவனுடைய ஆவியில செய்கிற நபரா இருந்தா நீங்க எப்படிப்பட்டதை கட்டணும் நாங்கன்னு சொல்லிடுறோம், கட்டுவீர்கள் நாங்கன்னு சொல்லிடுறோம். அப்ப இப்ப ஒரு ஆளு, நான் முன்ன இப்படி எல்லாம் நடந்தேன், இந்த ஆளு கூட ஐக்கியப்பட்டேன், அவர் எனக்கு இயேசு பற்றி சொல்லி தந்தார், நான் மாறினேன், பாழாயிருந்த நான் என்ன செய்யும், இப்ப புதுப்பிக்கப்பட்டேன், தேவனுடைய வஸ்துவா சொத்தா மாறினேன். அவரு சொல்லாரு, அவரு எவ்வளவு அன்பு பாராட்டுகிறார். லேவி என்னுடைய சொத்து, அவனுக்கு காணி ஆட்சி கொடுக்கண்டான், அவனுக்கு நான் தான் காணி ஆட்சின்னு சொல்லியாரு. பத்தியெல்லாம் அவன் என்னால பிழைக்கட்டுன்னு சொல்லியாரு, என்னுடைய சம்பத்துன்னு சொல்லியாரு. அப்ப அந்த மாதிரி நாம் கட்டப்பட்டு புதிய பட்டணம் போல என்ன செய்யப்படணும், மாற்றப்படுகிறது அங்கும் குறித்து பேசப்பட்டிருக்கோம். ஒன்று நம்ம இதை எல்லாத்தையுமே ஆசீர்வாத கண்ணோட்டத்திலேயும் பார்ப்போம். பாழாய் போன அப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா எனக்கு வீட்டில் நிறைய பணம் வரும், வாழ்வு வரும், செழிப்பு வரும். வாழ்வு செழிப்பு அவசியம்னா தேவன் தருவார், அது தரமாட்டாருன்னு கிடையாது. புரியுதில்ல? அவரு சொல்லியாரு, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, உனக்குரியது கொடுக்கப்படும். தேவனா கொடுக்கப்படும், பரலோகம் பார்த்துக்கணும். உனக்கு என்னதான் தேவனா அதை தான் செய்யப்படும். அல்லாம நீ ஆசைப்படுகிறதெல்லாம் தேவன் தர்றதற்கு அவரு உன்னை நரகத்துக்கு தந்து உன்னை நரகத்துக்கு தள்ளகல்ல அவரு விரும்புகிறது, உன்னை மீட்டெடுக்கிறது. அதனாலதான் சீசர்கள போதனையில ஒருபோதுமே நீ அதை கேளு இதை கேளு தேவன் உனக்கு தருவாரு சும்மா இருக்கா அப்படி ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அதுக்குரியதை கேளு, அதற்குரியதை தட்டு, அதுக்குரியதை திறக்க பிரயாசப்படும், அப்படிதான் சொல்லிடு. காலப்போக்கில் தான் இப்படிப்பட்ட உபதேசங்கள் மாறி வந்தது.
அதனால நீங்க இதை இவங்க இப்படின்னா இந்த கூலிக்கு போரடிக்குவங்களாங்க இப்படி பேசி பேசி அவங்களுக்கு ஒரு சம்பளம், ஜனங்களை குளிர் வச்சு பேசினா அவங்களுக்கு ஒரு காணிக்கை கிடைக்கும். அதுக்கு வேண்டியவங்க இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனுக்கு எல்லாம் கூப்பிட்டுருக்கோம். கன்வென்ஷனுக்கு அவங்க ஒரு நாள் 3 நாள் கன்வென்ஷனா, கடைசி நாளுக்கு முந்தின நாளாவது ஒரு நாளாவது காணிக்கை குறித்து பேசுவார். முன்னெல்லாம் அப்படி பேசுவார். நீங்க எதனால் வஞ்சிக்கிறீர்கள், காணிக்கையினால் இல்ல, தேவனை குடிக்க அந்த தசம பாகத்துல எல்லாம் வஞ்சிக்குதேன்னு. அப்ப ஜனங்கள் அதை நீ போடு அமைக்கு குலுக்கி தருவாரு அப்படின்னு எல்லாம் அந்த வசனங்களை எடுத்து வச்சு அவருக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அவரு அதை 100 தருவாருன்னு எல்லாம் சொல்லி, ஏன்னா கன்வென்ஷன் பாஸ்டருக்கு அப்பதான் இந்த சபை கூப்பிட்ட சபைகள் கலெக்ஷன் அதிகமா இருந்தாதான் எல்லா செலவும் போக அவரு கொஞ்சம் கூலி கொடுக்கும். அவங்க எல்லாம் சும்மா ஒன்றும் வரமாட்டாங்க. பேசுகிறது பெரிய இதா பேசியிருக்கும், ஆனா கூலி பின்னால ஒப்பந்தப்படுத்தி பேசிதான் வந்துருக்கு. இத்தனை 1000 இவ்வளவு அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, நாங்களும் வாழணும் இல்லை, எங்களுக்கும் என்ன செய்யணும், வண்டிக்கு பெட்ரோல் போடக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் வேணும் இல்லையான்னு சொல்லுவாங்க. அப்படிதான். அப்படி ஆனால் நீ ஒரு நபரிடத்துல எப்படி அவனுக்கும் வேலை வேணுமே, அவனுக்கும் குடும்பம் நடத்தணுமே, அப்ப நீ எப்படி இது கிறிஸ்துவ சிலுவையில் அறைகிறத பற்றி அவன்கிட்ட பேச முடியும்? அதனாலதான் பேச மாட்டான். உங்களுக்கு புரியுது இல்லையா? நான் விடாம வறுக்காம உங்கள்ட்ட எப்படி விடியது வரைக்கும் இதை பேச முடியும் இல்லையோ? அப்போ அவங்களுக்கும் கூலி தேவைன்னா கூலிக்கு வேலை செய்கிறவன என்ன செய்ய முடியாது, அவன்கிட்ட போய் சிலுவையில் அறையதை பற்றி பேச முடியாது. அதனாலதான் இயேசு அதை அப்படிப்பட்டவர்கள்ட்ட கையளிக்கவில்லை. சுவிசேஷத்தின் அந்த உச்சம் அதை சீசர்களிடத்துல தான் கொடுத்தார். அதனால சீசர்கள் பேர் தான் கிறிஸ்தவர்கள்னு பேர். மற்றவர்கள் எல்லாம் கிறிஸ்துவ அவமதிக்க ஆள்களாங்க, புரியுதில்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல, சுவிசேஷம் கேட்டுட்டு போற மாதிரி இருக்கும். அதனாலதான் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு அவர்களுக்கு அருளப்படலைன்னா உள்ளவனவனுக்கு கொடுக்கப்படும்னா 2 நாளாக்கியவனுக்காங்க இனி என்ன செய்யறாரு, அந்த 5 தாளந்தை கொடுக்காரு, புரியுதில்லை. இதுதான் உள்ளவன் கொடுக்கப்படும்னா கிறிஸ்து எவனுக்குள்ள இருக்கிறாரோ அவனுக்கு இன்னும் தேவன் என்ன செய்கிறார், அதிக கனிகளை கொடுக்கும்படி வாய்ப்பு கொடுக்கிறாருனாங்க அர்த்தம். மற்றவர்களிடத்திலிருந்து எடுக்கப்படும். நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆவி அவர்களுக்கு, ராஜ்யத்தோட தொடர்பு இல்லாதவனுக்கு எப்படி ராஜ்யத்தை குறித்து பேச முடியும்? அதனால நாமும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அறிவு ஞான உணர்வோட தான் என்ன செய்யணும், இந்த காரியங்கள் எல்லாம் செயல்படணும். சும்மா உங்களில் அநேகர் அதிக ஆக்கினை அடைவோம் என்பதனால போதகராக ஆதருங்கள்னு சொல்லியிருக்கு. அது என்ன போதகர்னு படிக்கணும், புரியுதில்லை. இப்ப நம்ம ஊழியக்காரனை நம்ம ஒருத்தான ஒரு குண்டு கிடக்காத விழாதுன்னு சொல்லி அவனை தடுக்கிறதும் ஊழியம் தான். ஊழியம்னா உபதேசம் கிரியையில கொண்டு வரதுதான் ஊழியம். அப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில ஊழியம் பண்ணாமலோ உபதேசம் பண்ணாமலோ நல்ல காரியங்களை சொல்லாமலோ வாழ முடியாது. நம்முடைய பிள்ளைக்குன்னு சொல்லியதும் ஒரு உபதேசம், நல்ல ஒழுங்காப்படி நல்ல கீழ்ப்படி அப்படின்னு சொல்லியது. ஆனா இந்த போதகர் ஆகாதருங்கள் அவரு சொல்லியாரு பத்தியெல்லாம் அதிக ஆக்கினை அடைவோம் என்கிறது இதுலதான் இதா இருக்குது. ஏன்னா நம்ம அப்படி வாழாதவர்கள் நம்ம போதனையை சத்தியத்தை என்ன செய்திருவோம்னா சத்தியத்துக்கு ஏற்றபடி சொல்லாம என்ன செய்திருவோம், ஒரு சடங்கு சம்பிரதாயம் படி பேசும். அப்ப கடைசியில் அது எப்படி வந்து முடியுதுன்னா நீ இப்படி வாழ்ந்தா போதும், அதுக்கு விளைவாங்க கிறிஸ்துவ தத்துவங்கள் மறைக்கப்பட்டு சரீர பிரகாரமாய் தேவனுடைய தத்துவம் கிறிஸ்துக்குள்ள இருந்தது, நமக்குள்ள அது சரீர பிரகாரமா வர முடியாம இருக்கு. வெறும் வார்த்தையில நம்ம என்ன செய்துட்டு இருக்கு, மாறி மாறி பேசிட்டு இருக்கு. நீங்க கேட்ட வார்த்தைகள் தத்துவமாய் அல்லது பிரமாணமாய் உங்களுக்குள்ள வந்திருக்கான்னு பார்த்தா இருக்கா, உங்களுக்கு புரியுது இல்லை? அதாங்க. அப்ப எல்லாரும் என்ன செய்ய முடியாது, ஊழியனாகலாம் எல்லாம் செய்யலாம், ஆனா எல்லாரும் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியாது. தேவனுக்குள்ள உன்னதமானதை அந்த இதுக்குள்ள வந்துதான் எடுத்து கொடுக்க முடியும், பரிமாற முடியும். இல்லைன்னா அதிக ஆக்கினை வரும். அதனாலதான் இப்ப எல்லாரும் போதகர் ஆனதுனால அந்த பாஸ்டர் சொன்னார் இப்படி வாழ்ந்தா போறேன், இந்த பாஸ்டர் சொன்னார் இப்படி வாழ்ந்தா போறோம்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அங்கீகாரம் கிடைச்சதுனால சத்தியம் மறைக்கடிக்கப்படுது, இப்படியே வாழ்ந்தா போறோம். அதனாலதான் பிரிவினையை பற்றி பேசுறாரு. நான் அவரை சேர்ந்தவன், நான் இவரை சேர்ந்தேன், நான் அந்த சபைக்கு போறேன், இந்த சபைக்கு போறேன், நீ அந்த சபைக்கு போற இல்லையா, இந்த சபைக்கு போக மாட்டான்னா அவைய 2 பேருக்குள்ள பேசாததுனால நாங்க போக மாட்டோம். இப்ப அங்க ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு இதுக்கு போறவன் இங்க போக மாட்டேன். நான் பேர் சொல்லல, புரியுது இல்லை. ஏன் போக மாட்டான்னா
அவர்களுடைய போதனையில ஒரு பகுதி என்ன இருக்குன்னு சொன்னா, நான் மட்டும்தான் சரி, வேற எங்கேயும் போகாதுங்க, தொலைஞ்சு போயிடணும் உள்ள மாதிரி இருக்கு. இவங்களுக்கு போதனையிலே அப்படி இருக்கும். அப்ப ஏற்றுக்கொண்டவன் அந்த இடத்திலே இருப்பான். ஆனா தேவனுடைய சத்தியம் அப்படி இல்லை. மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருள்களினால் இடப்பட்ட இதெல்லாமே ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதம் உன்னதத்துக்குரியது. இப்ப இயேசுக்கு ஆசீர்வாதம் என்னன்னா, பூமியில நிந்திக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், வெறுக்கப்பட்டார், ஒதுக்கப்பட்டார். அவருக்கு ஆசீர்வாதம் என்னன்னா, இன்னைக்கு வானத்திலும் பூமியிலும் சர்வத்திற்கும் மேலான அதிகாரத்தோட சர்வத்தின் நியாயம் இருக்கிறவராய் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். இதுதான் அவருடைய ஆசீர்வாதம். உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுது. நாமும் முன்னே நிந்திக்கப்பட்டிருப்போம் அல்லது வெறுக்கப்பட்டிருப்போம். எவ்வளவு இருந்தாலும் அதுக்கு ஆசீர்வாதம் என்னன்னா, நித்திய மகிழ்ச்சி நம்ம மேல இருக்கும், நித்திய ஜீவன் கடந்து வரும் நாங்க சொல்லி படிங்க. கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களுடைய நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் பாருங்க. இப்ப இதை ரெண்டா பிரிச்சு பேசியிருக்கோம். ஒண்ணு என்னன்னா, மாமிசம்படி பார்த்தா எல்லாருமே பசி பட்டினில இருக்கிறேன். இவனுக்கு மட்டும் என்ன நல்ல ஆகாரம், இவனுடைய மரம் மட்டும் நல்லா காய்க்குது, ஒரு செழிப்பு இருக்குது, இவனுடைய வாழ்க்கைன்னு பார்க்கும்போது பார்த்தா அது தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அப்படின்னு நமக்கு வெளிப்படையா தெரியும் உலக ஆசீர்வாதம். ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதம் சொல்லுகிறது, நாம் என்ன செய்திருப்போம், பரலோகத்தை சுதந்திரிக்கிறதுக்கு சுதந்திரவாளியா மாறி இருப்போம் உலகம். இப்போ நம்ம பூமியில பார்க்கும்போது சிலர் அவர்களுக்கு இதுலயே எழுதி போட்டிருக்கு, விளைகள் எல்லாம் இருக்குல்ல, அதுல கேட்டு எல்லாம் போட்டிருந்தா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி உள்ள வசனங்களை போட்டிருக்கு. உலகங்கள்ல பார்த்தாச்சுன்னா, நான் தேவனை பின்பற்றினேன், அவர்களை பிரியமா இருந்தேன், அதனால என்ன தேவனை ஆசீர்வச்சிருக்காருன்னு போட்டிருக்கேன். அந்த காலங்களில் பழைய ஏற்பாடு காலத்துல அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டு. தேவனுடைய ஜனம்தான் எப்பவுமே ஆசீர்வாதத்திலையும் தலை உயர்ந்ததா, அவர்களுடைய கொம்பு தான் உயர்த்தப்பட்டிருக்கு. அப்ப அதை மையப்படுத்தியாங்க அவர் பேசுறாரு. ஆனா நம்ம அதை எடுக்கக்கூடாது. நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதம் உண்டு. நமக்கு இங்க உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் கர்த்தரை இழந்து போனாலும் உனக்கு லாபம் என்னன்னு நான் கேட்டிருக்கேன். அப்ப நமக்கு அளவீடு உலகத்தை ஆதாயப்படுத்தினால தேவனுக்குள்ள இருக்கிறோம்னு உள்ளது கிடையாது. அது அவரு உலகமே வேண்டாம்ல சொல்லியாரு. அப்ப நமக்கு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது, அவருக்குள்ள இருக்கிற சத்தியத்தை எடுத்துக்கொள்கிறது. சுவிசேஷம் அறிந்ததுனால நான் சத்தியத்தை உணர்ந்தேன், அதை எனக்கு சொந்தம் ஆக்கி கொண்டேன், அதனால நான் விடுதலை ஆனேன், அதனால நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறேன். அப்ப சுவிசேஷம் நமக்கு வழியை போதித்து தரணும். இனி அந்த வழியை அடைக்கிற காரணங்களையும் சொல்லி தரணும். இனி சத்தியத்தை அது நமக்கு அறிவிக்கணும். அந்த சத்தியத்தை நம்ம அடையணும்னு உள்ளதை நமக்கு அது போதிக்கணும், உணர்வை தரணும். அதன் மூலம் விடுதலையை நம்ம சம்பாதிக்கணும். விடுதலையினால நித்திய ஜீவனையும் தேவனுடைய அலங்காரத்தையும் பெற்றுக்கொள்ளணும் நாங்கள் சொல்லுவோம். அதுதான் அவர் சொல்லியாரு, ஒரு மணவாளனை ஆபரணங்கள்னால, அப்ப ராஜ கிரீடங்கள் எல்லாம் பார்த்தாச்சுன்னா அதுக்குரிய ராஜானா அதுக்குரிய மகிமையின் கிரீடம் இருக்கு. அவனுக்கு மேல எல்லாம் அந்த ராஜ வஸ்திரம், அதுல பொன் சரிகைகள் எல்லாம் போட்ட இது ஆபரணங்கள் இருக்கு. நீங்க எல்லாம் இப்படி வச்சிருப்பான பவுன்ல அந்த கை மசில்ஸ் உள்ள இடங்கள்ல எல்லாம் அப்படி நீங்க ராஜ படம் பிக்சர், அது ஆபரணங்கள் நல்லா அவனை அலங்கரிச்சு வச்சிருக்கு. அதே மாதிரி தேவன் அவருடைய நற்குணங்களினாலும் நற்கனிகள்னாலும் நல்ல கிரியைகள்னாலும் அவருடைய ஆவினாலும் நம்மை அலங்கரித்திருப்பார். அதாங்க இவங்களுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? இயேசு குறித்து சொல்லுவோம், யோசேப்பின் குமாரன் அல்லவா,
இவனுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? அப்போ பரத்தோட தொடர்புல இருந்தனால வந்தது. சீசர்களும் இவர்கள் கல்லாதவர்களா இருந்து எப்படி வேதத்தை பேசுகிறாங்க? இயேசுவோட இருந்ததுனால வந்தது. அப்போ அவர்கள் மகத்துவங்களை கண்ணோக்குறவர்களுக்கு ஒரு அலங்காரமா தெரிவாங்க, அதுக்குள்ள ஆராய்ந்து பார்க்கிறவனுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்க அலங்கரிக்கப்படணும்னாங்க அவர் சொல்லியாரு. படிங்க. மணவாளன் தன் மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைப்பிக்கிறது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஆமென். நீதியின் சால்வையும் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் உடுத்தினாருன்னு போட்டிருக்கு. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் தியானிச்சதுக்கு ஒரு சுருக்கத்தையாங்கன்னு சொல்லி புரியுது. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுனால, சிறுமைப்பட்டவனுக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவித்ததுனால, சிறையிருப்புக்குள்ள இருந்தவனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்ததுனால, அந்த சுவிசேஷம் அவனுக்குள் பலன் செய்ததுனால வந்த மாற்றங்களாகும். கடைசியில பார்த்தா அவன் நீதியின் விருட்சமாய் மாறுகிறான். அவன் தேவனுடைய ரட்சிப்பின் சால்வையை வாங்குகிறான். அவருடைய பரிசுத்த வஸ்திரத்தினால மாறுகிறான். அப்ப சுவிசேஷம் ஒரு மனுஷனை என்ன செய்யும்? மாற்றும், ஆட்கொள்ளும், ஆண்டவருடைய இணைக்கும். அப்ப தேவனோடு நம்மை இணைக்கிறதுக்கு அனுப்பப்படுகிற மெசேஜ் தான் சுவிசேஷம். அந்த தூதர்கள் கொண்டு வருகிறது தேவனோடு நம்மை அழைக்கிற ஒரு தூது, வா அப்படின்னு. அப்போ சுவிசேஷம் என்கிறது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறதனுடைய நோக்கமே அவனை தேவனோடு இணைக்கணும், அவனை இப்படிப்பட்ட அலங்காரமாய் மாற்றணும், அவனுடைய சிறையிருப்பை மாற்றணும், அவனுடைய துக்கங்களை மாற்றணும், அவனுக்கு முறிந்த ஆவியை மாற்றணும், அவனுக்கு துதியின் இதை கொடுக்கணும். அப்போ அவனுக்குள்ள ஒரு வெளிச்சமாகணும், தன்னிலே ஜீவன் உண்டாகணும் அவனுக்கு. இப்ப பாருங்க, ஏசப்பா சொல்லும் போது பிதாவானவர் தமிழ் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறது போல குமாரன் தமிழ் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கும்படி அருளப்பட்டிருக்கிறதுன்னு போடுங்க. நமக்கும் அந்த அருள் கிறிஸ்துவின் மூலம் கிடைக்குது. தம்மில் தாம் ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கும்படி, மரணத்தை ஜெயித்தவர்களாய் இருக்கும்படிக்கு அவரோடு இணைக்கப்பட்ட ஆளை வெறும் கல்லுன்னு சொல்லியதில்லை, ஜீவ கல்லுனாங்கன்னு சொல்லியது. அப்படிப்பட்டவர்களாக மாறணும். அப்ப நமக்கு டெய்லி கேட்கிற சுவிசேஷம் நாம போதிக்கிறது, இந்த காலங்களை தேவன் ஒதுக்கி தந்து இவ்வளவு வாய்ப்புகளை இப்படிப்பட்ட ஒரு அமைதியான இடத்துல எல்லாம் தந்திருக்கிறதுக்கு நோக்கமே நாம செவித்துணை உள்ளவர்களா டெய்லி கேட்டு கேட்டு விட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறது இல்லை, குற்றவாளியா மாறிட்டே இருக்கும். இதை நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்தி பார்க்கணும். நல்லா ஜெபிக்கும், தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கும், அதை நடைமுறைப்படுத்தியதுக்கும், நம்மை பலியாக்குறதற்கும் இதுக்கெல்லாம் பயன்படுத்தணும். இல்லைன்னா அந்த செவித்தீனம் தான் நமக்கு இருக்கும். கேட்கிறதுல ஒரு சுகம், அதுல ஒரு பக்தி, பிறகு அதை மனசுக்குள்ள அப்படி வைக்கிறதுனால செயல்படாம அப்படியே இருக்கு. நம்ம நாட்டிலையும் பார்த்தா நிறைய பேர் நிறைய ஆஸ்திகளை அளவுக்கு மீறி சேர்ப்பாங்க. அதனால அவர்களுக்கு ஒரு சந்தோஷம், நான் பணக்காரன்லயே நான் பெரும் பணக்காரன் அல்லது விஐபி மாதிரி உள்ளது. தலைமுறைக்கு அழிக்கப்படாத அளவுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு உள்ள மாதிரி உள்ள ஒரு நிம்மதியில இருப்பாங்க. பொருள் பார்த்தா அது ஒரு யூஸ் இல்லாம போகும் காலம் வரும்போது. அது மாதிரி நம்ம தேவனை அறிகிற அறிவை சேர்த்து வச்சுட்டு அதை அபியாசப்படுத்தலைன்னா ஆபத்து காலத்துல அறிவுரைக்கிறது உதவாது. எனக்கு அறிவு இருக்கு ஆண்டவரே, உண்மை பற்றி தெரியும், அதனால இந்த ஆபத்தை என்னை விட்டு தள்ளி போகட்டும்னா போகாது. ஆபத்து நம்மளை விட்டு தள்ளி போகணும், அதுல காக்கப்படணும்னா நாம அவருக்கு உள்ள இருக்கணும். புரியுதுல்ல? அதனாலதான் சீசர்கள் பெரிய படிப்பு படிக்கிறது. இன்னைக்கு உள்ளவர்கள் எல்லாம் நல்லா படிச்சுட்டாங்க, வர அவர்கள் படிக்காட்டாலும் அவர்களுடைய கிரியை இருந்தனால தேவனால் காக்கப்பட்டு தேவனுக்குள்ள இருந்தார்கள். இன்றைக்கு பெரிய படிப்பு படிச்சு பெரிய அறிவாளியா பேச்சாளிகளா பயங்கரமா இருக்கிறவர்கள் கூட தேவனால காக்கப்பட முடியலையே. அதெல்லாம் கண்டு மயங்குகிறவர் அல்ல தேவன். எவனுக்குள்ள விஷயம் இருக்கா அவனுக்குள்ள அவருக்கு கிரியும் இருக்கும், மேட்டரும் இருக்கும். நம்ம அப்படி ஒன்றும் இருக்கவே கூடாது. தேவனுக்கு அறிவுக்கும் வாழ்க்கைக்கும் அவருடைய ஞானத்துக்கு முன்னே நம்ம ஒண்ணுமே இல்லை. அதனால நம்ம சுவிசேஷத்தை கேட்கிறத பிரயோஜனப்படுத்திய மாதிரி கேட்டு வாழ்க்கையில அபியாசப்படுத்தியதான் தேவனுக்கு சந்தோஷம் உண்டாகும். அவர் மரித்ததுக்கு நோக்கம் நம்ம நிறைவேறும். அவர் மரித்ததே நம்ம ரட்சிக்க கண்டு, அவர் உயிர் தெழுந்திருக்கிறது நம்மளோட வாழுகிற கண்டு. அப்போ அவருடைய மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம இணையறம் பொருட்டு கேட்கிற சுவிசேஷம் நமக்குள்ள பலன் செய்கிறதா இருக்கணும். அது ஒரு விதையா இருக்கணும், அது ஒரு விருட்சமா மாறணும்.
அது நம்மை தேவனோடு இணைத்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவா மாற்றும். ஆமென்.